ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் லெவன் ஆப்பில் ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்து ஒரு கான்டெஸ்ட்டில் மெகா கான்டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. கிரிக்கெட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் மாதிரி என்னென்ன டோர்னமெண்ட்ஸ் இருக்கோ கொடுத்துருப்பாங்க. இந்தியன் T20 லீக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு IPL வந்துடும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா KKR RCB இருக்கும். செகண்ட் SRH RRR, தேர்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா சென்னை மும்பை இருக்குது. இதில் நான் ஒரு டீம் க்ரியேட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ மேட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிரும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். சரியா? டீம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் கான்டெஸ்ட்டில். சரியா? டீம் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் அண்ட் கிரியேட் டீம்னு ஒரு பட்டன் இருக்கும், ப்ளஸ் மாதிரி கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணுன்னா விக்கெட் கீப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரியா? ஸோ 2 டீமோட விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. யார் வேணுமோ எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே பேட்ஸ்மேன் இருக்கும், பேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு யார் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ARன்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரவுண்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பவுலரில் யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை பவுலர் நிறைய பேர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு எதுலையாவது கூட நீங்கள் பிளேயர்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு இன்னொரு பட்டன் இருக்கும். ப்ரிவியூ கொடுத்து உங்கள் டீமை ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரியா? டீமை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போடுறீங்க அப்படிங்கிறது தான். சிங்கிறது கேப்டன். ஸோ நான் கேக்வேர்டு கொடுக்குறேன். வைஸ் கேப்டன் பத்திரம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ். ஸோ டீம் இப்போ எடுத்தாச்சு. ஓகேவா? கேப்டனுக்கு 2x பாயிண்ட்ஸ் கிடைக்கும், வைஸ் கேப்டனுக்கு 1.5x பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டீம் எடுத்தாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட், மை கான்டெஸ்ட், டீம்ஸ்னு இருக்கும். டீம்ஸில் போனீங்கன்னா இங்கே ஆட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டீம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் 2 இப்போ நம்ம எடுத்தது. ஸோ இந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணணும். அடுத்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது சிம்பிள். நீங்கள் மெகா கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, 1 crore 3 crore அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கான கான்டெஸ்ட், அந்த மெகா கான்டெஸ்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை, வரல. அதனால் அது இதில் காட்டாது. அப்படி காட்டுச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டில் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த க்ரீன் பட்டன் இருக்குது, அமௌண்ட் பட்டன், அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீமில் ஜாயின் பண்ணணுமோ அந்த டீமை செலக்ட் பண்ணணும். 2 டீம் வச்சுருந்தீங்கன்னா 2 டீம் காட்டும். மெகா கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 டீம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி 20 டீம் எடுத்துகிட்டு 20 டீமை செலக்ட் பண்ணி கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஜாயின் வரும், ஜாயின் கொடுத்துக்கலாம். ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை கன்ஃபார்ம் வரும் எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு. நான் ஜாயின் கான்டெஸ்ட் கொடுக்குறேன். கான்டெஸ்ட் ஜாயின் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மை கான்டெஸ்ட்டில் 1 வந்திருக்கும். இந்த கான்டெஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக டீம் எடுத்துகிட்டு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் பண்ணணும், எந்த வித்தியாசமும் கிடையாது. சரிங்களா? சிம்பிள் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.